இந்தியர்களுக்கு விண்வெளி மீதான ஆர்வத்தை தூண்ட உதவன முக்கியமான பெண்மணி தான் கல்பனா சாவ்லா. இவங்களுடைய 2வது விண்வெளி பயணம் தான் இவங்களுடைய கடைசி விண்வெளி பயணமாவும் அமைஞ்சது. உலக நாடுகள் இதை எதிர்பார்க்காம இருந்தாலும் இந்த மிஷனை நடத்தின நாசா கண்டிப்பா இதை எதிர்பார்த்துச்சுங்க. ஏன்னா கல்பனா சாவ்லா உட்பட ஒட்டுமொத்தமா 7 பேர் இந்த ஒரு மிகப்பெரிய டிசாஸ்டர்ல இறந்து போனாங்க. நாசா நினைச்சிருந்தா இந்த 7 பேரோட உயிரையுமே காப்பாத்திருக்கலாம். ஆனா ஏன் காப்பாத்தாம விட்டாங்க? கல்பனா சாவ்லாவுடைய மரணத்துக்கு பின்னாடி இருக்கிற மிஸ்ட்ரி என்னன்றத பத்தி தான் இந்த ஒரு வீடியோல டீடைலா பார்க்க போறோம். சோ புது வியூவர்ஸ் நம்மளுடைய சேனலை இப்பதான் பாக்குறீங்கன்னா இமிடியேட்டா சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. மார்ச் 17, 1962 நட்சத்திரங்களை நோக்கின முதல் அடியை கல்பனா சாவ்லா எடுத்து வைக்கிறாங்க. ஏன்னா சின்ன வயசுல இருந்தே பறக்கணுங்கிற ஆசையும் வானத்துல இருக்கிற நட்சத்திரங்கள் மீதான அளவில்லாத காதலும் தான் இவங்களை ஏரோநாட்டிக்கல் படிக்க வைக்குது. அந்த காலகட்டத்துல முதல் பெண்ணா கல்பனா சாவ்லா பஞ்சாப் இன்ஜினியரிங் காலேஜ்ல ஏரோநாட்டிக்கல் முடிக்கிறாங்க. மேற்படிப்புக்கு யூஎஸ் போறாங்க. அங்க அவங்க ஏரோஸ்பேஸ் இன்ஜினியரிங்ல பிஹெச்டியும் முடிக்கிறாங்க. சோ அந்த ஒரு காலகட்டத்துல தான் நாசா மிக பெருசா வளர்ந்துகிட்டே இருந்துச்சுங்க. ஃப்ளூயிட் டைனமிக்ஸ் சம்பந்தப்பட்ட நிறைய இன்ஜினியர்ஸ் நாசாவுக்கு தேவைப்பட்டாங்க. சோ நம்ம கல்பனா சாவ்லாவும் ஃப்ளூயிட் டைனமிக்ஸ்ல எக்ஸ்பர்ட்டா இருந்த அந்த ஒரு சமயத்துல 1988ல நாசாக்குள்ள என்டர் ஆகுறாங்க. ஆரம்பத்துல நம்ம கல்பனா சாவ்லா ரிசர்ச் சயின்டிஸ்டாக தாங்க இங்க என்டர் ஆகுறாங்க. ஆனா இவங்களுக்கு பறக்கணும்ன்ற ஆசை அதிகமா இருந்ததுனால அமெரிக்க விண்வெளி ஆராய்ச்சி மையமான நாசா அவங்களுக்கு ஆஸ்ட்ரோநாட் ட்ரைனிங்க கொடுக்கறாங்க. சோ இதன் பிறகு 1994ல தான் முதல்ல ஆஸ்ட்ரோநாட் மிஷனுக்கே இவங்க செலக்ட் ஆகுறாங்க. ஏன்னா அந்த நேரத்துல இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தேவையான சில பொருட்களை சப்ளை பண்ணணும்ன்றதுனால முதல் இந்திய பெண்மணியா கல்பனா சாவ்லா இதுல செலக்ட் ஆகுறாங்க. அண்ட் அதே நேரத்துல ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராம்னு சொல்லப்படுற ரீயூசபிள் ஸ்பேஸ் ஷட்டில் ப்ரோக்ராமை நாசா தொடர்ந்து டெஸ்ட் பண்றதையும் தாண்டி கண்டினியூஸா தொடர்ந்து சக்சஸ்ஃபுல்லான ஸ்பேஸ் மிஷன்ஸை ரெடி பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. சோ இந்த மாதிரியான ஸ்பேஸ் மிஷன்ஸ்க்கு நிறைய ஆஸ்ட்ரோனட் தேவைப்பட்டாங்க. இந்த ஒரு மிஷன்ல தான் நம்ம கல்பனா சாவ்லாவும் செலக்ட் ஆகுறாங்க. 1994ல நம்ம கல்பனா சாவ்லா இந்த ஸ்பேஸ் மிஷன்ல ஜாயின் ஆகியிருந்தாலும் 1997ல தான் இவங்களுடைய முதல் மிஷன் ஸ்டார்ட் ஆகுது. சோ ஸ்பேஸ் ஷட்டில் கொலம்பியா STS-87ல தான் இவங்களுடைய முதல் மிஷன் ஸ்டார்ட் ஆகுதுங்க. சோ இந்த ஒரு மிஷன்ல கிட்டத்தட்ட 300 hours ஆஃப் ஸ்பேஸ் டைம் பாத்தீங்கன்னா இவங்க கிராக் பண்றாங்க. அதாவது ஒரு 15 நாள் இவங்களுடைய முதல் மிஷன்ல இவங்க ஸ்பெண்ட் பண்ணி சாதனை படைக்கிறாங்க. வெறும் சாதாரண குடும்பத்துல பிறந்து அவங்களுக்கு என்னதான் பிரிவிலேஜஸ் இருந்தாலும் பிடிச்ச விஷயத்தை ஃபாலோ பண்ணி அவங்க நினைச்ச மாதிரியே ஃபைனலா விண்வெளிக்கு போறாங்க. 1997ல தான் இவங்களுடைய ஃபர்ஸ்ட் மிஷன் ஸ்டார்ட் ஆச்சுன்னு சொன்னேன் இல்லையா? இதை தொடர்ந்து இவங்களுடைய செகண்ட் மிஷன் 2003ல தாங்க ஸ்டார்ட் ஆகுது. சோ கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் கூட தான் இவங்க அதிகமான டைமை ஸ்பெண்ட் பண்ணியிருக்காங்க. இந்த காரணத்தினாலேயே கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில்ங்கிறது ஒரு லெகசி வாய்ந்ததாகவே அமையுதுங்க. சோ இந்த கொலம்பியா ஸ்பேஸ் ஷட்டில் ஆரம்பிச்சு 22 வருஷத்துல 27 மிஷன்ஸையும் 300 நாள் ஸ்பேஸையுமே அது சக்சஸ்ஃபுல்லா பாஸ் பண்ணுதுங்க. சோ இவங்க இருக்கக்கூடிய இந்த ஸ்பேஸ் ஷட்டில் ஓல்டஸ்டா இருந்தாலும் ரொம்பவே ட்ரஸ்டபிள் ஸ்பேஸ் ஷட்டிலா மாற தொடங்குது. இதனால தொடர்ந்து இன்டர்நேஷனல் ஸ்பேஸ் ஸ்டேஷனுக்கு தேவைப்படுற நிறைய ஸ்பேர் பார்ட்ஸ், பேலோட்ஸ் இந்த மாதிரியான ஸ்பேஸ் ஷட்டில் வந்து தான் டெலிவரி பண்ணிட்டு போவாங்க. சோ அந்த ஒரு சமயத்துல தான் கல்பனா சாவ்லாவுடைய அடுத்த மிஷன் கரெக்டா 2001ல செட் பண்றாங்க. பட் அந்த ஒரு பேலோட்ல பிரச்சனை இருக்குன்னு சொல்லி கிட்டத்தட்ட 13 முறை இந்த ஒரு ப்ரோக்ராமை தள்ளி போட்டு இருக்காங்க. இதன் பிறகு கரெக்டா ஜான் 16 2003ல இந்த ஒரு மிஷனை செட் பண்றாங்க. கல்பனா சாவ்லா இந்த மிஷனுடைய ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. ரிக் ஹஸ்பண்ட் இந்த மிஷனுடைய கமாண்டரா இருக்காரு. வில்லியம்ஸ் மைக்கேல் இந்த மிஷனுடைய பைலட்டா இருக்காரு. அண்ட் மைக்கேல் ஆண்டர்சன் இந்த மிஷனுடைய பேலோட் கமாண்டரா இருக்காருங்க. அண்ட் இதை தொடர்ந்து இலான் ராமன் பேலோட் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. டேவிட் எம்ப்ராவும் லாரல் பிக்கர்க்கும் நம்ம கல்பனா சாவ்லா கூட ஒன்னு சேர்ந்து மிஷன் ஸ்பெஷலிஸ்டா இருக்காங்க. சோ இந்த 7 பேர் சேர்ந்து தான் இந்த மிஷனை ஜான் 16 அன்னைக்கு கிக் ஆஃப் பண்றாங்க. சோ இந்த மிஷனுடைய முக்கியமான அம்சம் என்னன்னா இந்த ஒரு மிஷின் ரீயூசபிள் மெட்டீரியலால உருவாக்கப்பட்டதுங்க. அதாவது ஒரு முறை யூஸ் பண்ணிட்டு இதை தூக்கி போடாம இதுக்குள்ள இருக்கக்கூடிய சில ஸ்பேர் பார்ட்ஸ் மட்டும் சரி பண்ணி திரும்ப மிஷின்ஸ்க்கு அனுப்பிக்கிட்டே இருப்பாங்க. அதுவும் இந்த கொலம்பியா மிஷின்ஸ் எல்லாத்தையுமே கொஞ்சம் பார்த்து பக்குவமாக தாங்க பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. இந்த ஸ்பேஸ் ஷட்டில்ல எந்த ஒரு பிரச்சனையும் வந்துடக்கூடாதுன்னு ரொம்பவே கவனம் எடுத்து பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. ஏன்னா இதுக்கு முன்னாடி இந்த ஸ்பேஸ் ஷட்டில் லான்ச் ஆகும்போது சேலஞ்சர் வெடிச்சு பீஸா செதறி போச்சுங்க. இந்த மாதிரி எந்த ஒரு அசம்பாவிதமும் நடந்துடக்கூடாதுன்றதுக்காக ஸ்பேஸ் ஷட்டில் கொஞ்சம் பத்திரமா பாதுகாப்பாக தாங்க ரெடி பண்ணிட்டு இருந்தாங்க. சோ இதன் பிறகு பெருசா எந்த ஒரு ஆபத்தும் எந்த ஒரு ஆக்சிடென்ட்டும் நடக்காத அந்த சமயத்துல தான் கொலம்பியா ரொம்பவே ட்ரஸ்டபிள் ஸ்பேஸ் ஷட்டிலா மாற தொடங்குது. அண்ட் அதுலயே ரொம்ப காலமா ஒர்க் பண்ணிட்டு இருக்கிற கல்பனா சாவ்லாவும் இப்போதைக்கு அவங்களுடைய செகண்ட் மிஷனை ஜான் 11ல ஸ்டார்ட் பண்றாங்க. ஸ்பேஸ் ஆஃப் ரிசர்ச் மாடியூல் பேலோட ஏத்திக்கிட்டு கொலம்பியா ஜான் 16 அன்னைக்கு சக்சஸ்ஃபுல்லா விண்வெளியில லான்ச் ஆகுது. லான்ச்ல எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காம ஸ்பேஸ் கிராஃப்ட் சக்சஸ்ஃபுல்லா ஸ்பேஸ்க்குள்ள என்ட்ரி ஆகிருச்சுங்க. இந்த மிஷனுடைய நோக்கமே ஸ்பேஸ்ல மொத்தம் 16 நாட்கள் ஆர்பிட்டால ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த 16 நாட்களும் ஸ்பேஸ்ல இந்த
இந்த பேலோட டெலிவரி பண்ணிட்ட அப்புறம் கல்பனா சாவ்லா மட்டும் இல்லாம மத்த மிஷன் ஸ்பெஷலிஸ்ட் எல்லாருமே மைக்ரோ கிராவிட்டி மேல எக்ஸ்பெரிமெண்ட் பண்ணிக்கிட்டு இருந்தாங்க. சோ அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் குள்ள என்னென்ன நடந்துச்சு, என்னென்ன மாதிரி இவங்க டைம் ஸ்பெண்ட் பண்ணாங்கன்ற எல்லா விஷயத்தையுமே பேக் டு பேக் நம்ம பூமிக்கு ரெக்கார்ட் பண்ணி அனுப்பிக்கிட்டே இருந்தாங்க. அதே மாதிரி ஸ்பேஸ்ல அவங்க ரிசர்ச் பண்ணிக்கிட்டே இருந்த அந்த ஒரு சமயத்துல இந்த லான்ச்ல ஏதாவது பிரச்சனை நடந்துச்சா, நம்ம எதிர்பார்க்கறதை விட வேற ஏதாவது சம்பவம் நடந்திருக்கான்னு பூமியில இருக்கிற சில அனலிஸ்டுமே இவங்களுடைய ரெக்கார்டிங்ஸை செக் பண்ணிக்கிட்டே இருந்தாங்க. அந்த வகையில தான் டெப்ரிஸ் மேனேஜ்மெண்ட் ஒரு வித்தியாசமான ஃப்ரேமை நோட் பண்றாங்க. சோ நீங்க பார்த்துட்டு இருக்கிற இந்த ஃப்ரேம் தான் அது. இதுல ஏதாச்சும் உங்களால வித்தியாசத்தை கண்டுபிடிக்க முடியுதா? இது கொஞ்சம் உத்து பாருங்களேன். ஏதோ ஒரு பொருள் வந்து அந்த ஷட்டில் மேல வந்து மோதிர மாதிரி தெரியுது, மோதிட்டு சில்லு சில்லா உடைஞ்சு தெரிக்கிற மாதிரி தெரியுது. பட் இத பத்தி நாசா பெருசா ஒன்னும் கண்டுக்கவே இல்லைங்க. ஏன்னா இங்க வந்து தெரிச்சது வேற எதுவுமே கிடையாது, ஃபோம், அதாவது தெர்மாகோல் மாதிரியான ஒரு விஷயம்னு சொல்றாங்க. சோ இது வழக்கமா எல்லா எக்ஸ்டர்னல் டேங்குக்கும் வெளிப்பக்கமா இந்த தெர்மாகோல் மாதிரியான ஃபோம் மெட்டீரியலை கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. அதிகப்படியான ஹீட்டை தாங்கிறதுக்காக இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியலை ஃபுல்லா கவர் பண்ணி வச்சிருப்பாங்க. சோ இந்த மாதிரியான ஒரு மெட்டீரியல் பிரிஞ்சு வரதுங்கிறது சாதாரணமான விஷயம்னு நாசா அப்ப கண்டுக்கவே இல்லைங்க. இந்த மிஷனுக்கு முன்னாடி மிஷன் STS-106லயே ஒரு ஃபோம் பக்கத்துல இருக்கிற ராக்கெட் பூஸ்டர் மேல மோதி 4 இன்ச்சுக்கு டென்ட் உருவாக்கி இருக்குன்னு சொன்னாங்க. மொத்தம் 75 மிஷன் ஸ்டார்ட் பண்ணிருக்காங்க. அண்ட் அந்த 75 மிஷன்ல கிட்டத்தட்ட 65 மிஷன் பண்ணும்போது இந்த எக்ஸ்டர்னல் டேங்க் மேல இருக்கிற இந்த மாதிரியான ஃபோம் கழண்டு வருதுன்றது சாதாரண விஷயமாகவே இருந்துச்சுங்க. சோ ஆரம்பத்துல இத கண்ட ஸ்ட்ரக்சரல் இன்ஜினியர்ஸ் அங்க இருக்கக்கூடிய மிஷன் கமாண்டர்ஸ் கிட்ட இதை தெரியப்படுத்தி இருக்காங்க. ஆனா இத பெருசா அவங்க கண்டுக்கவே இல்லையா. இது ஒரு சாதாரண விஷயம், இதனால பெருசா எந்த ஒரு ஆபத்தும் வரப்போறது இல்லைன்னு சொல்லி டெப்ரிஸ் மேனேஜ்மெண்ட்டும் பல முறை ரிப்போர்ட் கொடுத்திருக்காங்களாம். அண்ட் இதை தான் ஃபோம் ஷிட்டிங்னு சொல்லுவாங்களாம். அதாவது ஒரு முடி உதிர்ற மாதிரி இந்த ஒரு ஃபோம் உதிருது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. சோ இந்த மாதிரியான ஒரு சிம்பிளான விஷயமாக தான் இதை கன்சிடர் பண்ணியிருக்காங்க. இந்த ஒரு ஃபோம் வந்து இந்த டேங்க் மேல மோதனதுனால எந்த ஒரு பிரச்சனையும் நடக்காதுன்னு தான் அந்த ஒரு டைத்துல அவங்க யோசிச்சுக்கிட்டு இருந்தாங்க. நீங்க பாக்குறீங்கல்ல, இதுதாங்க அந்த ஃபோம். இந்த ஃபோமோட லென்த் பாத்தீங்கன்னா ஆல்மோஸ்ட் ஒரு 50 சென்டிமீட்டர் திக்னஸும் 12 இன்ச்சஸும் இருக்கக்கூடியதா சொல்லியிருக்காங்க. ரொம்பவே லைட் வெயிட்டான ஒரு ஃபோம் தாங்க இது. சோ இந்த மாதிரியான லைட் வெயிட்டான ஃபோம் ஷட்டில் மேல மோதனா ஏதாவது ஆகுமான்னு கேட்டீங்கன்னா இதுக்கான பதில் அவங்களுக்கு அப்ப தெரியவே தெரியாது. ஏன்னா இது ரிலேட்டடா அவங்க எந்த ஒரு டெஸ்ட்டுமே அப்போதைக்கு பண்ணவே கிடையாது. இதனால எந்த ஒரு பிரச்சனையும் வராதுன்ற மாதிரி அவங்க பேசிட்டு இருந்தாலும் இதனால ஒரு மேஜர் டேமேஜ் நடந்திருக்க வாய்ப்பு இருக்குன்னு நாசாவுக்கு அந்த ஒரு நேரத்துல தெரிஞ்சிருக்குங்க. ஒருவேளை இது ஒரு மேஜர் டேமேஜை ஏற்படுத்தி இருந்துச்சுன்னா கண்டிப்பா அந்த ஃளைட் ரீஎன்டர் ஆகும்போது வெடிச்சு சில்லு சில்லா செதறிடும்ட்டு நாசாவுக்கு கண்டிப்பா தெரியும். பட் இந்த ஒரு உண்மையை க்ரூ கிட்ட இருந்து நாசா கம்ப்ளீட்டா மறைச்சிட்டாங்க. மேபி நாசா முன்கூட்டியே இந்த மாதிரியான ஒரு பிரச்சனை நடந்திருக்கு, நீங்க அங்க இருக்கிற விங்ஸ்ல செக் பண்ணி பாத்துருங்க அப்படின்னு நாசா ஜனவரி 26 இந்த இன்ஃபர்மேஷனை கொடுத்திருக்கலாம். பட் நாசா இத கொடுக்காம விட்டுட்டாங்க. க்ரூ மெம்பர்ஸுமே அவங்களுடைய 16 டெஸ்ட் மிஷனை முடிச்சிட்டு சக்சஸ்ஃபுல்லா பூமிக்கு ரிட்டர்ன் ஆக ரெடி ஆகுறாங்க. க்ரூ மெம்பர்ஸோட ரிட்டர்ன் ப்ராசஸுமே ஸ்டார்ட் ஆக ஆரம்பிக்குது. கொஞ்சம் கொஞ்சமா பூமியை நோக்கி அவங்களுடைய ஆர்பிட்டர் வந்துகிட்டே இருக்கு. கிட்டத்தட்ட பூமியில இருந்து 3 லட்சம் உயரம் வரைக்கும் தான் இருந்திருக்கு. அந்த ஒரு சமயத்துல தான் இந்த ஆர்பிட்டர்ல அந்த ஃபோம் அடிப்பட்ட அந்த ஒரு லெஃப்ட் விங்ல இருந்து நிறைய பிரஷர் உண்டாக ஆரம்பிச்சதுங்க. ஆர்பிட்டரை அவங்க நினைச்ச மாதிரி அவங்களுடைய கண்ட்ரோலுக்கு கொண்டு வர முடியல. அது பாட்டுக்கு சாய ஆரம்பிக்குது. இவங்க ஒரு பக்கம் கண்ட்ரோல் பண்ணா அது இன்னொரு பக்கம் திரும்ப ஆரம்பிக்குதுங்க. உங்களுடைய அந்த ஆர்பிட்டர்ல நிறைய பிரஷர் சேஞ்சஸ் ஏற்படுதுன்னு பூமியில இருந்து நிறைய கம்யூனிகேஷனுமே டைரக்டா அந்த ஆர்பிட்டருக்கு போயிருக்குங்க. அண்ட் அந்த நேரத்துல கடைசியா கமாண்டர் ரிக் மட்டும் இதை அக்னாலஜும் பண்ணிருக்காங்க. சோ இதை தொடர்ந்து கம்ப்ளீட்டா அவங்களுக்கு இடைப்பட்ட அந்த கம்யூனிகேஷன் கட் ஆகிருக்குங்க. இந்த டிசாஸ்டர் நடக்கிறதுக்கு முன்னாடி அந்த ஸ்பேஸ் கிராஃப்ட் குள்ள என்னென்ன நடந்துச்சுன்றத ரெக்கார்டும் பண்ணிருக்காங்க. ஜஸ்ட் 4 நிமிஷத்துக்கு முன்னாடி வெளியில என்ன நடந்துச்சுன்னு அவங்களால புரிஞ்சிக்கவே முடியல. ஏன்னா டேமேஜ் ஆன அந்த விஷயத்தை தான் நாசா கம்யூனிகேட்டே பண்ணல. சோ கம்யூனிகேஷன் கட் ஆன அடுத்த செகண்டே நாசாவுடைய ஹெட் குவார்ட்டர்ஸ்க்கு ஒரு நியூஸ் வருதுங்க. டிராவல் பண்ணிட்டு வந்திருந்த அந்த ஒரு ஸ்பேஸ் கிராஃப்ட் சில்லு சில்லா உடைச்சி செதற ஆரம்பிக்குது. சோ இதை லைவ்ல பார்க்க வந்த எல்லாருமே ஒரு நிமிஷம் பதற ஆரம்பிக்கிறாங்க. வானத்துல அவங்க கண் முன்னாடி ஆர்பிட்டர் பீஸ் பீஸா ஒடைய ஆரம்பிக்குதுங்க. அண்ட் அதுக்குள்ள இருக்கிற 7 ஆஸ்ட்ரோனட்டும் சம்பவ இடத்திலேயே இறந்தும் போறாங்க. எல்லாருக்குமே இது ஒரு பேரதிர்ச்சியா இருக்கு. சேலஞ்சர் டிசாஸ்டருக்கு அப்புறம் ரொம்ப நாளா சர்வீஸ்ல இருந்த கொலம்பியா இப்போதைக்கு வானத்துல லைவ் டெலிவிஷன்ல எல்லாரும் முன்னாடியுமே உடைஞ்சி செதறி போச்சு. சோ அப்போதைக்கு பிரசிடென்டா இருந்த ஜார்ஜ் புஷுமே கொலம்பியா ஸ்பேஸ் கிராஃப்ட் வெடிச்சு உள்ள இருக்கக்கூடிய எல்லா ஆஸ்ட்ரோனட்டும் இறந்து போயிட்டாங்க அப்படின்ட்டு உலக மக்கள் எல்லாருக்குமே லைவ் டெலிகாஸ்டா வெளிப்படுத்துறாரு. At 9 o'clock this morning, Mission Control in Houston lost contact with our space shuttle Columbia. A short time later, debris was seen falling from the skies above Texas. The Columbia is lost. There are no survivors. On board was a crew of 7.
Colonel Rick Husband, Lieutenant Colonel Michael Anderson, Commander Laurel Clark, Captain David Brown, Commander William McCool, Dr. Kulpna Shavla, and Ilan Ramon, a colonel in the Israeli Air Force. These men and women assumed great risk in the service to all humanity. இந்த ஒரு டிசாஸ்டர் அப்படியே கம்ப்ளீட்டா விட்டுற முடியாதுன்ட்டு கொலம்பியா ஆக்சிடென்ட் இன்வெஸ்டிகேஷன் போர்டுன்னு சொல்லப்படுற ஒரு செப்பரேட் டிபார்ட்மெண்ட் அமைச்சு இந்த ஸ்பேஸ் ஷட்டில் எதனால வெடிச்சு செதறிச்சுன்னு ஒரு இன்வெஸ்டிகேஷனையும் ஸ்டார்ட் பண்றாங்க. அதுக்கு இந்த கொலம்பியா ஸ்பேஸ் கிராஃப்டோட எல்லா ஸ்பேர் பார்ட்ஸும் கிடைக்கணும் இல்ல. கிட்டத்தட்ட 2 லட்சம் அடியில வெடிச்சு செதறின இந்த ஸ்பேஸ் கிராஃப்டோட பல பார்ட்ஸ் அமெரிக்கா முழுக்க 5000 கிலோமீட்டர் தொலைவுக்கு செதறி போச்சுங்க. 5000 கிலோமீட்டருக்கு செதறி போன இந்த ஸ்பேர் பார்ட்ஸை தேடி தேடி கண்டுபிடிக்கிறாங்க. இன்னைக்கு வரைக்கும் தேடி இருக்காங்க. கிட்டத்தட்ட 30,000 பேர் இன்க்ளூடிங் சிவிலியன்ஸ் ஆல்சோ ஒன்னு சேர்ந்து கொலம்பியாவுடைய பல துண்டுகளாக உடைக்கப்பட்ட அந்த துண்டுகளை தேடி சேகரிக்க ஆரம்பிக்கிறாங்க. 50% மட்டும்தான் கொலம்பியாவுடைய பகுதிகள் கண்டுபிடிக்கப்பட்டிருக்கு. சோ இப்படி சேகரிக்கப்பட்ட அந்த துண்டுகளை ஒருங்கிணைச்சு அதிகமான டேமேஜ் எங்க நடந்திருக்கு, எதனால நடந்திருக்குன்னு ஒரு ரிசர்ச்சை மேற்கொள்றாங்க. இவங்க நினைச்ச மாதிரியே அந்த ஃபோம், அந்த ஒரு குட்டி ஃபோம் வந்து மோதிச்சு இல்ல, இந்த ஃபோம் வந்து மோதனாலதான் ஒரு மிகப்பெரிய டேமேஜ் ஏற்பட்டுச்சுன்னு ஒரு சிமுலேஷனும் ரெடி பண்ணி பாக்குறாங்க. சோ இவ்வளவு வேகத்துல மோதின இந்த லைட் வெயிட்டான மெட்டீரியல் தான் இத்தனை பேரோட உயிரை காவு வாங்கியிருக்கு. சோ இவங்க சிமுலேஷன்ல பயன்படுத்தின இந்த ஒரு வீடியோ தான் அது எந்த அளவுக்கு அந்த ஒரு ஃபோம் டேமேஜை ஏற்படுத்தி இருக்குன்னு பாருங்க. யாராலையுமே நம்ப முடியாத அளவுக்கு இந்த ஒரு ஃபோம் மோதி பல மடங்கு டேமேஜை ஏற்படுத்தி இருக்குங்க. சிமுலேஷன்லயுமே கம்ப்ளீட்டா ஸ்பேஸ்ல என்ன நடந்துச்சோ அதே மாதிரியான ரிசல்ட்டை கொடுத்திருக்கு. சோ இந்த லெஃப்ட் விங் டேமேஜ் ஆன அந்த ஒரு பகுதியில அதிகமான ஹீட் ஜெனரேட் ஆகி ஸ்பேஸ் ஷட்டில கம்ப்ளீட்டா சூடேற்றி உடைச்சி செதற வச்சிருக்கு. சோ இந்த ஸ்பேஸ் ஷட்டிலுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் அவங்க கூடவே எடுத்துட்டு போயிருந்திருக்கலாம் அப்படின்ட்டு நாசா கிட்ட ஒரு கேள்வியை கேட்கும்போது இதுக்கான ஸ்பேர் பார்ட்ஸ் இல்ல அப்படின்னு ஒரு அலட்சியமான பதில தாங்க அவங்க கொடுத்திருக்காங்க. கொலம்பியாவை தொடர்ந்து விண்வெளிக்கு அனுப்பக்கூடிய அட்லாண்டிஸ் மின்கலத்தை அனுப்பிச்சாவது ஸ்பேஸ் வாக்க நடத்தி அந்த 7 பேரோட உயிரையும் காப்பாத்தி இருக்கலாம் அப்படின்னு நாசா கிட்ட சில கேள்விகளை எழுப்பும்போது நாசா இதுக்கு சொன்ன பதில் என்ன தெரியுமா? இந்த மாதிரியான ஸ்பேஸ் வாக்க நடத்தி அட்லாண்டிஸ்குள்ள இருக்கக்கூடிய 7 பேரோட உயிர் போச்சுன்னா 7 14 மாறிடும். சோ அதனாலதான் இந்த மாதிரியான ஒரு எக்ஸ்பெரிமெண்ட்டை நாங்க ட்ரை பண்ணலன்னு அலட்சியமான பதிலையும் கொடுத்திருக்காங்க. ஒருவேளை இப்படி பண்ணிருந்தா அந்த 7 பேரோட உயிர் போறதுக்கான பாசிபிலிட்டிஸ் வெறும் 10% மட்டும்தாங்க இருந்திருக்கும். ஆனா எப்படி பார்த்தாலும் இன்வெஸ்டிகேஷன்ங்கிறது உயிர்கள் போன பிறகுதானே நடத்தப்படுது. சோ இந்த இன்வெஸ்டிகேஷன் முடிவுல இது தீவிரவாத தாக்குதல்லாம் கிடையாது, நாசாவுடைய ஒரு சின்ன கவனக்குறைவால ஏற்பட்ட ஒரு மிகப்பெரிய பாதிப்பு அப்படிங்கறத கிளியர் கட்டா கன்ஃபார்ம் பண்றாங்க. சோ இந்த கொலம்பியா டிசாஸ்டருக்கு அப்புறம் நம்ம பெருசா இந்த மாதிரியான ரீயூசபிள் ஸ்பேஸ் ஷட்டிலை யூஸ் பண்ண கூடாதுன்றதுக்காக முற்றிலும் அந்த ஒரு பிளானையும் கைவிடுறாங்க. 2011ல கம்ப்ளீட்டா இதை ஷட் டவுனும் பண்றாங்க. பட் கல்பனா சாவ்லா அவங்க என்ன ஆசைப்பட்டாங்களோ அதை செய்யும் போதே அவங்க இயற்கை எழுதியிருக்காங்க. விண்வெளியில கல்பனா சாவ்லாவுடைய லெகசி இதனால பொறிக்கப்பட்டிருக்கு. அவங்க லெகசியை தக்க வைக்கிற விதமா இந்தியாவுடைய சைட்ல பல ப்ராசஸை மேற்கொண்டாங்க. முக்கியமா இவங்க எந்த காலேஜில் தங்கி ஏரோநாட்டிக்கல் இன்ஜினியரிங் படிச்சாங்களோ அதே காலேஜில் இருக்கக்கூடிய லேடிஸ் ஹாஸ்டலுக்கு கல்பனா சாவ்லாவுடைய பேரையுமே கொடுத்திருக்காங்க. இன்ஃபேக்ட் கல்பனா சாவ்லா படிக்கும்போது அங்க லேடிஸ் ஹாஸ்டல்ன்றது ஒண்ணு இல்லவே இல்லைங்க. அண்ட் அதோட அந்த காலேஜ்ல யார் டாப் ரேங்க் எடுக்கிறாங்களோ அவங்களுக்கு கல்பனா சாவ்லாவுடைய பெருமையை போற்றும் விதமா கல்பனா சாவ்லா அப்படிங்கிற ஒரு அவார்டையுமே கொடுத்து அவங்கள பெருமைப்பட வச்சிருக்காங்க. பூமியிலிருந்து லான்ச் பண்றதா இருக்கக்கூடிய மெட்சாட் 1 சேட்டலைட்டுக்கு கல்பனாங்கிற பேரை மாத்திருக்காங்க. ஆகஸ்ட்ல கண்டுபிடிக்கப்பட்ட ஒரு ஆஸ்டைட் விண்கலுக்கு கல்பனா சாவ்லாவுடைய பேரையுமே கொடுத்திருக்காங்க. புளோரிடா இன்ஸ்டிடியூட் ஆஃப் டெக்னாலஜில கொலம்பியாவில இருந்த 7 பேருக்குமே மரியாதை செலுத்துற விதமா தனி டிபார்ட்மெண்ட்டுக்கு கொலம்பியா வில்லேஜ்ங்கிற பேரையுமே கொடுக்கப்பட்டுச்சு. கடைசி நிமிடம் வரைக்கும் கல்பனா சாவ்லா அவங்களுக்கு பிடிச்ச விஷயத்தை செஞ்சுட்டு பிடிச்ச மாதிரி வாழ்க்கையை வாழ்ந்துட்டு போயிருக்காங்க. அண்ட் கல்பனா சாவ்லாவுடைய இந்த ஒரு விஷயம் இந்திய பெண்களுக்கு ஒரு பெரிய இன்ஸ்பிரேஷனா இருக்கும்னு நான் நம்புறேன். கல்பனா சாவ்லாவுடைய இறப்பை பத்தியும் இவங்களுடைய சாதனையை பத்தியும் நீங்க என்ன நினைக்கிறீங்க? உங்களுடைய கருத்துக்களை கமெண்ட்ல சொல்லுங்க. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க, மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ பதிவுல நான் உங்களை பார்க்கிறேன்.